வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை தடாகம் சாலை அருகே உள்ள குமாரசாமி ஏரி பூங்காவில் கோவை காந்தி பூங்காவில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் யோகா பயிற்சி மையம் சார்பில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு 2026 ஜூன் மாதம் 21ஆம் தேதி அதிகாலை 6 மணி முதல் யோகா சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் காந்தி பூங்கா யோகா பயிற்சி மையத்தில் யோகா பயின்றவர்களும் யோகா பயிற்சி பெறுபவர்களும் அதாவது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சிறப்பு யோகா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தினார்கள். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் ஆர்வமுடன் கலந்து கொண்டவர்கள் அழகாகவும் மிக நேர்த்தியாகவும் யோகாசனங்களை செய்து அசத்தியது குமாரசாமி ஏரி பூங்காவிற்கு வந்த பொதுமக்களின் கண்களுக்கு யோகாசனங்கள் விருந்தாகவும் இதயத்திற்கு இதமாகவும் அமைந்தது. மேலும் சர்வதேச யோகா தினத்தில் கோவை காந்தி பூங்காவில் செயல்பட்டு வரும் யோகா பயிற்சி மையத்தின் மூத்த யோகா ஆசிரியர் சி குமார் தலைமையில் நடைபெற்ற சர்வதேச யோகா சிறப்பு நிகழ்ச்சியை யோகா ஆசிரியை ஷீலா முரளி முன்னிலையில் யோகா ஆர்ட் ஸ்டுடியோ நிறுவனத்தின் செயலர் திவ்யா குகப்பிரியன் ஆகியோர் யோகா சிறப்பு நிகழ்ச்சியை வழிநடத்தி சென்றனர். இச்சிறப்பு வாய்ந்த சிறப்பு யோகா நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் யோகா மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. போர்ஷன்ல இருந்து நிற்காம ஒட்டி வச்சுங்க. கால்கள் பாதங்கள் எல்லாம் சேர்த்தி வைங்க. புஜங்காசன், கைகள் பார்த்துக்கிட்ட வைங்க. லெஃப்ட் லெக் மேல தூக்குங்க, இடது கால் முட்டி மடங்காம. கால்களை மேலே இழுத்து உடம்பு மேலே கொண்டு வாங்க. இடுப்பு தூக்குங்க மேல. வலது கால் மடக்கி ஃபோல்ட் பண்ணி நல்லா கட்டிக்கிங்க. மூச்சை விட்டுட்டு நெற்றி வந்து முழங்கால முட்டறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஹோல்ட். லெஃப்ட் லெக் ஹோல்ட். முழங்கால நல்லா மடக்கி தாரணம்
அந்த நிலைக்கு போகிறது தான் யோகான்னு சொல்கிறது. அதில் ரொம்ப விசேஷமானது இந்த சவாசன்னு சொல்லக்கூடிய உடம்பை தளர்வுபடுத்தக்கூடிய இந்த ஆசன நிலை. நம்முடைய உடல் உறுப்புகளை கால் விரல் நுனியிலிருந்து ஒவ்வொன்றாக கவனித்து அந்த உறுப்புகள் நன்றாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும். நாம் எப்போ முழுமையாக நம்புகிறோமோ அது மாதிரி தான் நம்ம உடம்பு நான் கேட்கும். அப்படி அதுக்கப்புறம் அந்த உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தணும். அதுபோல் உச்சந்தலை வரை நம்முடைய உறுப்புகளை நாம் மனதால் தளர்த்தக்கூடியது தான் இந்த சவாசன் நிலை. மூச்சு சீராக எடுத்துக்கொண்டிருக்கணும். உடம்பினுடைய எந்த விதமான வலியோ பிடிப்போ இல்லாமல் நம்முடைய உடலை தளர்த்துகின்ற முறை இது. சுமார் அரை மணி நேரம் பண்ணக்கூடிய பயிற்சி. நாம் இந்த நேரம் கருதி இப்படி முடிக்கிறோம். பொதுவாக கால்கள் சேர்த்துங்க, கைகள் சேர்த்துங்க, இந்த வலங்கி கலந்து நேரம் வைத்து அப்படி வலது மூலமாக ஒரு கவிழ்ச்சி கலந்து பிராணாயாம பயிற்சியில் நாம் ஒரு சின்ன அளவில் நம்ம இங்கே செஞ்சு காட்ட போகிறோம். அந்த பயிற்சியை தனிப்பட்ட முறையில் வீடுகளில் அலுவலகங்களில் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி இதை பண்ணிக்கணும். பல விதமான வியாதிகள் அதன் மூலம் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடியது. அடுத்தது தியான நிலைக்கு போகிறதுக்கு முக்கியமானது இந்த பிராணாயாமம். அந்த பயிற்சியை இப்பொழுது நாம் செய்வோம். சர்வதேச யோகா தின அட்டவணைப்படி இருக்கக்கூடியதை நம்ம செய்வோம். ரெண்டு துவாரத்தை அடைச்சிக்கங்க. இப்போ வலது துவாரத்தை திறந்து மெதுவாக விடுங்க. முழுசா வெளியே விட்டோன்னு ரெண்டு துவாரத்தை அடைச்சிக்கங்க. இப்போ வலது வழியாக உள்ள மூச்சு விடுங்க. ரெண்டு துவாரத்தையும் அடைச்சிக்கங்க. இடது திறந்து வெளியே விடுங்க. இது ஒரு மூச்சு, ஒரு சுற்று. இதே போல பேரெல்லாம் காதில் வாங்கிக்குவோம். அப்புறம் நம்ம நல்லா கொஞ்சம் பயிற்சி ஆனதுக்கப்புறம் இதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். மூச்சு உள்ளே எடுக்கிறது, நிறுத்துறது, வெளியே விடுறது. அதுக்கப்புறம் நிறுத்தி எடுக்கிறது, நிறுத்துறது, வெளியே விடுறது. இருந்தால் கூட நரம்பு சம்பந்தமான வியாதிகளை எல்லாம் சரிப்படுத்தக்கூடிய பயிற்சி. இதுவும் நல்ல யோகா தெரிஞ்ச ஆசிரியர்கள் மூலமாக கற்றுக்கிட்டு நம்ம செய்யணும். இதில் ஒரு உடம்பு அதிர்வை உண்டாக்கும், லேசான அதிர்வு அலைகளை உண்டு பண்ணும். நாம் உடம்பு மட்டும் இல்லை, நாம் இருக்கக்கூடிய பகுதியிலையும் அந்த அதிர்வு அலைகள் ஏற்படும். இந்த பிராமரி பிராணாயாமம். நேராக நிமிர்ந்து உட்கார்ந்துங்க. கைகள் தொட மேலே வச்சுட்டு உள்ளங்கைகள் மேலே பார்த்த மாதிரி இல்லை ஏதோ ஒரு முத்திரையில் மூச்சு நல்லா எடுங்க. மூச்சு இந்த பகுதி முழுவதும் பரவி இருக்கிறது.
அனைவருக்கும் ஒரு லேசான அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கும். அதை உணர்ந்து இருக்கும். இந்த தேனீக்களின் ரீங்காரங்களை போல இந்த சப்தம் ஏற்பட்டிருக்கும். இந்த நமக்குள்ள இருக்கிற அகங்காரம், மமகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையெல்லாம் போகிறதுக்கான பயிற்சி இது. நான் என்கின்ற எண்ணம் அது. நான் எப்பொழுதும் சலனமற்ற மனநிலையில் இருப்பேன் என உறுதி கூறுகிறேன். இந்த சமநிலையில்தான் சுய முன்னேற்றம் சிகரத்தை எட்டுகிறது. தனி மனித வாழ்விலும் குடும்பத்திலும் பணிபுரிகின்ற இடத்திலும் சமுதாயத்திலும் மற்றும் உலக அளவிலும் அமைதியும் ஆரோக்கியமும் நல்லிணக்கமும் ஓங்க கடமை ஆற்றுவேன் என நான் உறுதியேற்கிறேன். போய் சேரணும். அதுக்கப்புறம் யோக மாணவர்கள் தங்களுடைய பயிற்சிகளை செஞ்சு பார்ப்பார். சாந்தி மந்திரம். கைகளை தொடர்பாக வச்சுங்க, கண்களை மூடிக்குங்க. सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः।
ஃபர்ஸ்ட் டீம் ஜெஸ்லின் வாங்க. சரியா பார்த்துக்கணும் அப்பப்போ. ஃபோன் பண்ணிருக்காங்களா வந்து நல்ல 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 மொத்தம் சரியா வரணும். ஆட்சியரை சார்ந்த மாணவர்கள் ரெடியா? ஃபர்ஸ்ட் ஆசனா ஜோஷிகா வேற மாதிரி ஸ்பிரிட் எடுங்க. முதல் வரிசையில் இருக்கின்ற சிறுமிகள் உலக அளவில் சாம்பியன்ஷிப் வாங்கினவங்க. மற்ற மாணவர்களும் தமிழக அளவில் தேசிய அளவிலும் பயிற்சி எடுத்தவங்க. உங்களோட பெஸ்ட்
your best. Purna Matsyendrasana. Natarajasana. Twist, full twist எடுக்கறாங்க. Back bending full arch. Konasana. எல்லா ஏஜ் கேட்டகரியிலயும் பாத்தீங்கன்னா we are performing relax. Stay easy. Hold. Relax. கால் தூக்கிங்க அழகா. அப்படியே ஒரு கால் மடக்கி. ரெண்டு கை. பரவாயில்ல விடுங்க குட்டிக்காரன் அடிச்சிட்டீங்க. இதுதான் தொடர்ச்சியாக வரணும் கிடைக்கும். கிளாஸில் 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்தால் Konasana. Yoni Mudra. Halasan. Ramadudasan. Arshottanasana. Kurmasana. Twisting. Chakrasana. Harivirudha Janusirasasana. Prakasana. Kurmasana. Mayurasana. சௌமின்யாசன். Sirasasana. Sirasasana. King of Asanas, Yoni Mudra. Ardha Sirasasana.
ஒரு தம்ஸ் அப் போடலாமா? மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையிலிருந்து சிறப்பு ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.